தோட்டம் ஏங்க எப்படி வச்சுருக்கீங்க? அதான் சார், இது அழிச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அது ஊன ஆரம்பிக்கும் போதே சரி இதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி தான் இதை வந்து கம்முன்னு விட்டுட்டோம். களை எடுக்கல, இதை பராமரிக்கல, ஒன்றுமே பண்ணல. இதை அழிச்சிடலாம் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் கம்முன்னு விட்டாச்சு. இதை அழிக்கலான்னு முடிவு பண்ணும் போது அதுக்கு நான் டாக்டர் நானோ கிரீன் அங்கே வாங்கி அடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 3 டோஸ் அங்கே கொடுக்கும் போது அதை கூடயே சேர்த்து இதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் களை வெட்டல, மருந்து அடிக்கல, எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தது. அப்படியே வரப்பூ 1 2 ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்துகிட்டு இருந்தது. அதை பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இதை ஒரு இப்போ 3 டோஸ் அடிக்கவும் இதில் இப்போ புது துளிர் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதையும் நாங்கள் வந்து களை வெட்டி இதையும் இந்த புல்லெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த செடியும் இப்போ இன்னும் உரம் கொடுத்து இந்த டாக்டர் நானோ கிரீன் ரெகுலராக அடித்து இதையும் இனிமேல் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த செடியெலாம் பாருங்கள், இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் அழிக்க வயல் ஓட்டிலாம் அப்படியே இது விட்டு வயல் ஓட்டி நெல் நட்டுறலான்னு நினச்சோம். இப்போ இதெல்லாம் காஞ்சி போன மாதிரி இந்த மாதிரி இருந்தது எல்லாம் இப்போ புது துளிர் வர ஆரம்பிக்கும் போது இதில் மொக்கு வர ஆரம்பிக்கும் போது இப்போ நாங்கள் இதை அழிக்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு 3 டோஸ் தான் நானோ கிரீன் கொடுத்தோம். ஃபுல்லாக புது துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இது அப்படியே சும்மா கடமைக்கு அழிச்சலான்னு நினச்சி விட்டுருந்த பயிரை இப்போ வந்து நாங்கள் இனிமேல் புல் இது பண்ணி புல்லெல்லாம் எடுத்துகிட்டு களை வெட்டி இதையும் மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணலான்னு தான் இருக்கோம். இன்னும் 1 வருஷம் பக்கமாக இது ஈல்டு கொடுக்கும். ஈல்டு எங்களுக்கு தேவைப்படுறதுனால பூ கொடுக்க முடியல கேட்குறவங்களுக்கு. அதனால் இன்னும் இதையும் அழிக்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ மொக்குக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சும்மா காஞ்சி எடுக்கிற செடியிலிருந்து காஞ்சி போச்சுங்க. அதிலிருந்து பாருங்கள் வந்துரு எப்படி எவ்வளோ மொக்குக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். இந்த தோட்டத்தை வந்து கிளியர் பண்ண வேணாம். நீங்கள் 2.5 வருஷம்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் 1 வருஷம் பூக்குங்க. பாருங்கள், இது 2.5 வருஷம் முடிஞ்சு இதை அழிக்கலான்னு இருந்த தோட்டத்தில் டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் அடித்த பிற்பாடு என்ன மாதிரி தலைச்சல் வந்திருக்குதுன்னு பாருங்கள், தளவு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த தோட்டம் எல்லாமே அதனால் பாருங்கள் களையே எடுக்கலை. எடுக்கிற தோட்டம் தானுங்களே அப்படின்னு களை எடுக்கலை. களை எவ்வளோ மிகுதியாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தளவு வந்து எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே மொக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வணக்க விவசாய தோழர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கோம், அண்ணனுடைய தோட்டத்தில் இருக்கோம். இங்கே வந்து டாக்டர் நானோ கிரீன் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் நிறைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கோம். எல்லா மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பர்டிகுலர் கிராப்ஸில் வந்து நம்ம பதிவு பண்ணி நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் வந்து வினோத். இது சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டம் நடுவலூர் கிராமம். இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஒரு 1/2 ஏக்கர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் பன்னீர் ரோஸ் பண்ணிட்டு. இப்போ டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த விவரம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன். நிறைய வீடியோ அவங்க டாக்டர் விவசாயம் வீடியோ எல்லாமே பார்ப்போம். ஓகே. எல்லாமே பார்த்ததில் நான் இப்போ ரோஸ் வந்து ஒரு 3-4 வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ இந்த டாக்டர் விவசாயம் இந்த நானோ கிரீன் இப்போ ரெகுலராகவே ஒரு 4 மாதமாகவே பழைய செடி அந்தாண்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ணல. இது இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு ஊன்னுச்சு. அதுலேருந்தே இது இப்போ கண்டினியூவாக ஒரு இடையில ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் கொடுக்கல. இப்போ ஒரு 2 மாதம் அளவில் ரெகுலராக 10 நாளைக்கு ஒரு டோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல புது துளிர் புதுசாக நிறையா வர மாதிரி நமக்கு நல்லா தெரியுது. நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே சார். வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா புதுசாக இப்போ அந்த 2 கிராப்பு இப்போ ஒரு 4-5 வருஷமாக பார்க்குறதுனால அந்த புதுசாக வர வளர்ச்சி அதோட இது கொஞ்சம் நல்லா வர மாதிரி தெரியுது. புது துளிர் செடி சின்ன செடியிலே நிறையா அரும்பு வைக்கிறது நல்லா கண் கூட தெரியுது. என்ன பிரச்சனைகளுக்காக நம்ம டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசரை வாங்கியிருக்கோம்? அதான் வளர்ச்சி ஊக்கி, இது வளர்ச்சி ஊக்கி உரத்துக்கு பதில் இது மாற்றி கொடுக்குறோம். அதாவது நம்ம இது டானிக்னு சொல்லுவோம் எங்கள் இதில். நம்ம விவசாயிங்க சொல்கிற பூச்சி மருந்துகளோட டானிக் சேர்த்து அடிப்போம். இது வந்து தனியாக இப்போ நம்ம இந்த இயற்கை மருந்தை மட்டும் தனியாக அடிக்கணும். இதில் வந்து இதோட 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி 5 to 10 மில்லி சேர்த்து அடிக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி நல்லா விட்டுட்டு அடிக்க சொன்னாங்க. அது மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி அடிக்கிறோம். அதேமாதிரி அவங்க தொடர்பு கொள்ளும் போது உடனே இன்றைக்கி காசு அனுப்பிச்சி விட்டா ஆர்டர் கொடுத்துட்டா உடனே அன்றைக்கே பார்சல் வச்சுறாங்க. மறுநாளே நமக்கு இங்கே வந்து சேர்ந்துருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு உடனே வவுச்சரை இது பண்ணிவிட்டு courier வவுச்சரை அனுப்பிச்சி விட்றாங்க. டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறாங்க. இப்போ நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்கீங்க, இது எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க?
அதான் சார், இது வந்து ஸ்ப்ரே மூலியமாக தான் பண்ணுறோம், மேலே தெளிப்பு மூலியமாக தான். ஓகே. ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 மில்லி டு 10 மில்லி வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 5 மில்லி கொடுக்குறோம், 5-6 மில்லி பக்கமாக நாங்கள் கொடுக்குறோம். மேலே தெளிப்பான் தான் கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு இடைவேளையில் ரெகுலராக கொடுத்துறோம். ஓகே. அது கொடுக்க கொடுக்க என்னன்னா செடி நல்ல புது துளிர், அதாவது இந்த மாதிரி சிவப்பு கலரில் நல்லா புது துளிர் வருது. அந்த துளிர் வர வர மொக்கு நல்லா நிறையா வருது. இப்போ நான் பழைய இதுலேயே கூட இதுக்கு முன்னாடி கொடுக்கறதுல செடியில் வந்து இந்த அளவுக்கு புது துளிர் வராது, இந்த அளவுக்கு மொக்கு வராது. நான் நல்லா கண் கூட பார்த்துருக்கோம். இப்போ இது கொடுக்க கொடுக்க ரெகுலராக கொடுக்க நிறையா மொக்கு வருது, புதுசாக துளிர் நிறையா வருதுங்க. அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இவ்வளோ ஈல்டு வராது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி, எத்தனை டோஸ் கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? எத்தனை டோஸ்? இப்போ இது வரைக்கும் ஒரு 4 டோஸ் கொடுத்துருக்கோம், 4-5 டோஸ் கொடுத்துருக்கோம். 4 டோஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டில் அதில் கொடுத்தேன், அதை அப்படியே கொஞ்சம் நான் கன்னியூ பண்ணாமல் விட்டேன், அதுதான் அந்த செடி கூட இதாகி போனது காரணம். சரி சரி சரி. இப்போ மலரினுடைய தன்மை எப்படிங்க இருக்குது? இது நல்ல செடி. அது இப்போ அவங்க கடைக்காரங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோம்பு நீளம், இந்த கோம்பு நீளம் முன்னெல்லாம் அது வராது எங்களுக்கு. இந்த கோம்பு நீளம் வருது. இந்த இதெல்லாம் வந்து பூ நல்லா தெளிப்பாக இருக்குது, நல்லா இதாக நல்லா விரிஞ்சு வருது. அதை வந்து கடைக்காரங்களும் ரொம்ப விரும்புகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல இந்த கோம்போட நீளம்லாம் முன்ன கம்மியாக தான் வரும். அது அவங்களுக்கு மாலை கட்டும் போது பத்தாது, அந்த சைஸ் வந்து அவங்க மாலை சைஸ் சின்னதாக வரும். இப்போ ரெகுலராக வாங்குறவங்க தான் பிரபுன்னு சொல்லிட்டு கேங்கவழி கடைக்கார பையன், அவங்களே இப்போ அதை ரொம்ப பூ விரும்பி வாங்குறாங்க. ஸோ கட்டுறதுக்கு நல்லா இருக்குது, காம்பு நீண்டு வர நீண்டு இருந்ததுனா தான் அவங்களுக்கு மாலை வந்து நல்லா நல்லா பெருசாக தெரியும், நல்லா ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி பூவோட தன்மை நல்லா பெருசாக இருக்கும், நல்லா விரிஞ்சு நல்லா தன்மை நல்லா இருக்கு. முன்ன அதே மாதிரி இது கொடுக்கறதுக்கு முன்னாடி பூ அப்படி கொட்டும், இந்த இதழ் கொட்டி இருந்தது, அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். ஓகே சார், இது சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரோஜாவுக்கு நீங்கள் பயன்படுத்திய வகையில் எப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். அதான் இந்த இப்போ இது ஒரு செடியிலேருந்து இப்படி தனியாக ஒரு தண்டிலிருந்து ஒரு கிளை வருது. அந்த கிளையிலேருந்து இந்த மாதிரி புதுசாக நானோ கிரீனோட இதே அதுதான் எனக்கே நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பூக்கிறதுக்கு இது 1 2 3 பூ இந்த ஒரு தனி கிளையில் வருது. நாளைக்கு பூக்கிறதுக்கு 1 2 3 இந்த மாதிரி புது கிளை வந்து அதில் நிறையா துளிர், இந்த மாதிரி கலரில் நிறைய துளிராக வருது. ஃபஸ்ட்டு துளிர் வந்து அப்புறம் வந்து மொக்கு நிறைய மொக்கு வருது. அதிலேருந்து அந்த மொக்கு தான் அப்புறம் நமக்கு ஈல்டு ஆகுது. நல்லா இந்த மாதிரி புது துளிர் நிறையா வந்து அதிலேருந்து தான் நமக்கு ஈல்டு வருது. இந்த பூவோட தெறிப்பு நல்லா வருது, பூ காம்பு நல்ல நீளமாக கிடைக்குது. அது வந்து அவங்க பூக்கடைக்காரங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இந்த பூ தெறிப்பாக நல்லா இதாக அழகாக அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு நல்லா சைஸ் பெருசாக கிடைக்குது. பூ காம்பு நீளமாக இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அவங்க. இந்த புதுசாக நிறையா துளிர், இந்த நிறைய பூ பாருங்கள், ஒரு செடிக்கு ஒரு 4 பூ, டெய்லி 4-5 பூ பறிக்கிற மாதிரி. இன்னும் செடி வளர வளர நிறையா பூ வரும். இந்த ஒரு கிளையில் இது மாதிரி இன்றைக்கி ஒரு 4 பூ பறிக்கலாம், 4-5 பூ பறிக்கலாம். அடுத்து நாளைக்கு வரத்துக்கு இந்த துளிர் நிறையா வருது. இந்த காம்பு நல்ல நீளமாக இருக்கிறதுனால ரொம்ப கடைங்களில் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அவங்க வந்து காம்புக்கு மாலை நல்லா பெருசாக கட்டுறதுக்கு நல்லா இதாக இருக்குது. அதே மாதிரி பூ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெறிப்பு வந்துடும், நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் போது. இது காலையிலே வந்து எடுக்கிறனால பாருங்கள், இந்த பூலாம் நல்லா தெறிப்பாக இந்த மாதிரி புது துளிர் நிறையா, இந்த சிவப்பு கலரில் துளிர் நிறையா வரும். துளிர் வர தான் நமக்கு மொக்கு வரும், அப்புறம் நமக்கு ஈல்டு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இது வந்து இந்த நானோ கிரீன் பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து நிறையா ஈல்டுக்கு அந்த நிறையா வர ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த செடி இந்த பூவோட தெறிப்பு பாருங்கள், இந்த காம்போட நீளம், இதுதான் வந்து பூக்கடைக்காரங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. காம்பு நல்ல நீளமாக இருக்கிறது வந்து அவங்க பூக்கடைக்காரங்க விரும்பி வாங்குறாங்க. முன்னெல்லாம் காம்பு சின்னதாக தான் இருக்கும், அது வந்து அவங்களுக்கு மாலையில் வந்து கட்டுறதுக்கு பிரச்சனையாகுது. இந்த மாலைக்கு நல்லா காம்பு நீளமாக வர்றதுனால அவங்க வந்து விரும்பி ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. பூவும் தெறிப்பு கிடைக்குது, நல்லா ஈல்டு நல்லாயிருக்கு. இந்த காம்போட நீளம் இதெல்லாம் தான் நல்லா இதாக இருக்குது. இந்த செடியில் வந்து இந்த புது கிளையில் புது துளிர் இந்த மாதிரி சிவப்பாக நிறைய வந்து அதுக்கப்புறம் இந்த மொக்கு நிறையா வருது. அதுதான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா எங்களுக்கு ரொம்ப விவசாயிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புது துளிர், அதில் நிறைய மொக்கு, அதுக்கப்புறம் அந்த காம்பு நீளம்,
பூவோட தெறிப்பு நல்ல தெறிப்பான பூ இந்த மாதிரி வர்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப இதில் மற்ற இதோட கெமிக்கலோட இது வந்து இயற்கை விவசாயத்தில் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானோ கிரீன் பயன்படுத்துறதுனால. சார் இப்போ நானோ கிரீன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க. நம்ம தோட்டம் வந்து 50 சென்ட்டில் வந்து சூப்பராக வந்திருக்கு, நல்ல விளைச்சல் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மொட்டு வர்றது நீங்கள் கண்கூட பார்க்க முடியுது, காம்பு நீண்டு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் டாக்டர் நானோ கிரீன் வந்து எல்லா மலர் பயிர்களுக்குமே வந்து காம்பு நீண்டு அகண்டு வருங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூக்களுடைய தன்மை வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் இப்போ கண்கூட பார்க்க முடியும். கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து டாக்டர் நானோ கிரீன் வாங்கி பயன்படுத்தின பிறகு என்னென்ன மாற்றம் தெரிஞ்சது, என்னென்ன மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் சொல்லியிருக்கீங்க. இதை வாங்கி எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாமா? நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக இதை வாங்கி எல்லா விவசாயியும் பயன்படுத்தலாம். அதாவது பூ பண்ணுறவங்க எல்லாருமே அதுவும் ஸ்பெஷலி இந்த பன்னீர் ரோஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இதில் நான் ரிசல்ட் பார்க்குறேன். இது வந்து ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கு அவங்க சொல்லி கொடுத்தோ இல்லை நான் வந்து இதாகவோ சொல்ல கிடையாது, கண்கூட நான் பார்க்குறேன். ஏன்னா 3-4 வருஷமாக நான் இது இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது உள்ள வித்தியாசம். இந்த ஒரு போன 2 செடிங்களுக்கும் இந்த செடிங்க வளர்ச்சி வர்றதும், அது வரும்போதே நல்லா பூ நிறைய கிளை வர்றதும், நிறையா துளிர் வர்றதும், அதில் மொக்கு நிறையா வருது, இந்த பூவோட காம்பு நிறையா வருது. இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அது வரதுனால தான் நான் இதை வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் அவங்களுக்கு. அது எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆந்திரா பன்னீர் ரோஸ் வெரைட்டிக்கு வந்து எப்படி வாங்கி பயன்படுத்தியிருக்கார், பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய விவசாய வாழ்வியல் முறையை வந்து பதிவேற்றிருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு பயனுள்ள தகவலாக தான் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். விவசாயிகளிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய தோட்டத்தை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அவர்களுடைய விவசாயினுடைய நிலைகளை வந்து என்ன மாதிரி உணர்வு திறனோட அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது சில மாற்றங்களுக்கு உட்படுத்தி நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் அது வந்து பெரிய ஒரு ஆபத்தில் முடிஞ்சிருது. சின்ன விஷயங்களை மாற்றத்தை உட்படுத்தி அதிக மகசூலை ஈட்டுறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு வழிவகை செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து வந்து டாக்டர் விவசாய குழுவிற்கும் விவசாய நண்பர்களுக்கும் வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். மேலும் வந்து எங்களுடைய இடுபொருட்கள் தேவை அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரோலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஐகார்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் அவைலபிள்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கங்க. வணக்கம் சார்.